அரசியல் தலையீட்டுடன் 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்படவில்லை. ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையை வெகு விரைவில் சபைக்கு சமர்ப்பிப்போம். சமூக வலைதளங்களில் பரிமாற்றப்படும் அறிக்கையை எதிர்க்கட்சியின் உறுப்பினர் சபைக்கு சமர்ப்பித்தார் என பொருளாதார அபிவிருத்தி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது 323 கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இதனை தெரிவித்தார். අමාත්‍යවරයෙකි සඳහන් කරා කිසි මැලිවීමක් නැහැ. මේ නිල වශයෙන් මේ වාර්තාව ඉදිරිපත් කරන්න ඕනේ. ඔබතුමාලගේ മന്ത്രിතුමා ඉදිරිපත් කරන්නේ සමාජ මාධ්‍යයන්ට නිකුත් වෙච්ච වාර්තාවක්. ඒතර අපි වගකීමනේ ඒ වාර්තාව අරගෙන අපිට සාකච්ඡා කරන මේ සමහර සමාජ මාධ්‍යවලට ඒ වාර්තාවල තොරතුරු வழங்கு பாவே பிரச்சனை நில வசையின் அப்ப கிசி மலிவீமாக் மே வார்த்தாவை இதிரிபாத் கரணும். கடந்த ஜனவரி மாதம் சுங்கத்தில் இருந்து கொள்கலன்களை விடுவிக்கும் போது ஏற்பட்ட நெரிசலுக்கு தீர்வு காண்பதற்கு சுங்க திணைக்களத்துக்கு தேவையான வசதிகள் நிதி அமைச்சினால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. சுயாதீனமான முறையில் தீர்மானங்கள் எடுப்பதற்கு முழுமையான அதிகாரம் அளிக்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் பரிசோதனைகள் ஏதுமின்றி சுங்கத்தில் இருந்து 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக எதிர்க்க கட்சியினர் குற்றஞ்சாட்டினார்கள். இவ்விடயத்தின் உண்மையை ஆராய்வதற்கு 2025 முதலாம் மாதம் 30ஆம் திகதி அன்று ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய நிதி அமைச்சின் செயலாளர் 5 உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் குழு ஒன்றை நியமித்தார். அரசியல் தலையீட்டுடன் இந்த கொள்கலன்கள் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டை ஏற்க முடியாது. இந்த கொள்கலன்கள் விடுவிப்பில் ஏதேனும் முறைகேடுகள் இடம்பெற்றிருக்குமாயின் அதற்குரிய நடவடிக்கைகளை உரிய முறையில் மேற்கொள்வோம். ஜனாதிபதியின் செயலாளரால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு வெகு விரைவில் சமர்ப்பிப்போம். சமூக வலைதளங்களில் பரிமாற்றப்படும் அறிக்கையின் பதிப்பினையே எதிர்க்கட்சியின் உறுப்பினர் சபைக்கு சமர்ப்பித்தார் என்றார்.